புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் அமரர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களை வணங்கி கழகத்தினுடைய 3ஆம் அத்தியாயம் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களினுடைய ஆணைக்கிணங்க இன்று நம்பியூர் நகரமே நிறைந்திருக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய 78வது பிறந்த தினத்தில் இந்த அழகான மேடையை அலங்கரித்து அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஐயா AKS மற்றும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா ஆகியோர் உள்ளிட்ட இந்த ஆன்றோர் நிறைந்த அவையையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், சார்பணி செயலாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தோழமை கட்சியின் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்கள், பத்திரிகை துறை நண்பர்கள் மற்றும் காவல்துறை நண்பர்கள் ஆகியோருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, யாவற்றிற்கு மேலாக இரத்தத்தின் இரத்தமான கழக உடன்பிறப்புகளுக்கும் என் உயிரினும் மேலான தாய்மார்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களை பதிவு செய்கிறேன். நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கின்ற மாசியில் பிறந்த மகராசி மங்கையர்குல திலகம் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களை வணங்குவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து புரட்சி தலைவர் அவர்களுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நாம் எல்லோருமே புரட்சி தலைவருடைய பொன்முகத்தை பார்த்திருக்கிறோம், அந்த தாயினுடைய தங்க முகத்தை பார்த்திருக்கிறோம், அம்மாவினுடைய திட்டங்களை பார்த்திருக்கிறோம், அவர் முகத்தில் இருந்த குறுநகையை பார்த்திருக்கிறோம், அந்த பொன்னகையை பார்த்திருக்கிறோம். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய அரசியல் வரலாற்றில் எத்தனை பெரிய சோகங்களை, எத்தனை பெரிய வடுக்களை, எத்தனை பெரிய அவமானங்களை எல்லாம் சந்தித்து விட்டுதான் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். இந்திய அரசியல் வானில் யாரும் தொட முடியாத ஒரு உயரத்தை தொட்டவர், சிங்கப்பெண் என்று எல்லாராலும் அழைக்கப்பட்டவர், இரும்பு பெண்மணி என்று பாராட்டப்பட்டவர். அத்தகைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை இந்த இயக்கத்தை மேம்படுத்துவதற்காகவே தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை கலைத்தவர்கள். இந்த தமிழகத்தை ஆண்ட தீய சக்தி கருணாநிதியினுடைய பல்வேறு காலகட்டங்களில் புரட்சி தலைவி அவர்களுக்கு கொடுத்த இன்னல்களும் துயரங்களும் அதிகம். அடிக்கடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு வாசகத்தை கூறுவார்கள், நான் வெறுமனே இங்கே வரவில்லை, நெருப்பாற்றில் நீந்தி கரை சேர்ந்திருக்கிறேன் என்று கூறுவார்கள். அத்தகைய இன்னல்களை குறித்தவர்கள், துகிலுறிந்தவர்கள், துச்சாதனர்கள், அவர்களை எல்லாம் தாண்டி தனி ஒரு பெண்மணியாக இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஒரே ஒரு திட்டத்தை மட்டும், அம்மாவுடைய திட்டத்தை பத்தி சொல்லிட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம், நிறைய இருக்குது. தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்வார்கள். நாம எல்லாருமே உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னா நமக்கு உணவு ரொம்ப அவசியம். அந்த உணவு ஏழை எளியோருக்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அன்னபூரணி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்குது. அங்க கைவண்டி இருக்கிறவங்க, ரிக்ஷா வண்டி இருக்கிறவங்க, மூட்டை தூக்குறவங்க, தினசரி கூலி தொழிலாளர்கள், இப்படி பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடணும்னா குறைஞ்சபட்சம் 100 ரூபாய் ஆகும், 3 வேளையும் சாப்பிடணும்னா 300 ரூபாய் ஆகும். அவங்க வாங்குற கூலிக்கு அந்த 300 ரூபாய் கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா உணவகம் என்கின்ற ஒரு அட்சய பாத்திரத்தை தமிழ்நாடு முழுக்க வழங்கினார்கள். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று அம்மா மறைந்த பின்னாலும் அவருடைய திட்டம் ஒன்று உயிர்ப்புடன் இருக்கிறது என்றால் அது அம்மா உணவக திட்டம். இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம், இந்த தீய சக்தி கருணாநிதியோட பையன் ஆட்சிக்கு வந்த முதல் நாள் முடிச்சாயா சென்னையில. இத்தகைய ஆட்சி நீடிக்க வேண்டுமா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அரும்பாடுபட்டு தன்னுடைய இன்னுயிரையே நீந்து
எதிரிகளினுடைய பல்வேறு சிரமங்களை பிரச்சனைகளை சந்தித்து 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக இந்தியாவிலேயே வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத சிறப்பாக 234 தொகுதிகளையும் ரெட்டலையை நிறுத்தி ஜெயிச்சவங்க அம்மா. அப்பேற்பட்ட புரட்சி தலைவி ஆரம்பித்த இந்த இயக்கம் இன்னைக்கு எப்படி இருக்குது? ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலேயே என்னை விட வயசுல அவர்லாம் மூத்தவர். ஒரு காலத்துல தர்ம யுத்தம் தொடங்கின போது எல்லாரும் ஃபயர் விட்டு தெரிஞ்சான். இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தர்ம யுத்தம் தொடங்கிட்டாருன்னு ஃபயர் விட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு திமுகவுக்கு கக்கூஸ் கலவை போய் இருக்கிறார். கருணாநிதியோட பையனுக்கு எவ்வளவு வெக்கக்காரான ஒரு செயல், கேவலமான ஒரு செயலாக தெரியவில்லையா? 3 முறை அவங்களை முதலமைச்சரா இருக்கிறாங்க. தேனி மாவட்டத்தில் போரி நாயக்கனூர்ல டீ கடை வச்சிருந்த ஒரு சாதாரண டீ கடைக்காரரை 3 முறை முதலமைச்சராக ஆக்கியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அத்தகைய தாய்க்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படியா மனசு வந்தது? தர்ம யுத்தம் தொடங்குறாராம். ஒண்ணு வேண்டாம், இவரோட ஒரே ஒரு லட்சணம், இவரை நம்பி போன அத்தனை பேரும் திமுகவுக்கு போயிட்டான். கடந்த மாசம் 16ஆம் தேதி பேசுறாரு, நான் செத்தாலும் என்னுடைய உடலில் அண்ணா திமுகவுடைய கொடிதான் போத்தவன கிழிச்ச கேடுகட்ட ஜென்மம். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மத்தை இந்தியாவில் எங்கே தேடி கூட பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எதிரிக்காக உருவாக்கப்பட்டது. கருணாநிதியுடைய ஊழலை எதிர்த்து பிறந்தது. கருணாநிதியை தீய சக்தி என்று முழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா. அத்தகைய இயக்கத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்த நீ கருணாநிதி குடும்பத்தில் கக்கூஸ் கலவை போய் இருக்கிற வெக்கமா இல்ல? இந்த சோரத்தை நேரத்துக்கு தூக்கு போட்டு சாங்கலாம். ஒரு சின்ன பையன் எனக்கே அவன் மேல அவ்வளவு வெறி இருக்குது அப்படின்னா இந்த இயக்கத்துல உன்னுடைய பயணிக்க ஒண்ணு வேண்டாம். இந்த இடத்துல மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களை குறிப்பிட்டுதான் ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா வர இங்க ஒரு குள்ளநெறி இருக்குது, அதுக்கு வரேன். அதாவது இந்த தொகுதியில புரட்சி தலைவர் அமரர் எம்ஜிஆர் அவர்களினுடைய ஆசி பெற்ற புரட்சி தலைவியினுடைய வழிவந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த தொகுதியில மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் ஒரு பிரச்சார கூட்டம் அண்ணா அப்படியே சிங்கமாக நின்றார், கம்பீரமா நின்றார். இதோ என்னுடைய போர்ப்படை தளபதி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறார். இப்படி தமிழகம் முழுக்க முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் அண்ணா திமுக. அப்படிப்பட்ட இயக்கத்துல இருந்துட்டு கூட ஒரு 10 பேர்த்த கூட்டிட்டு போய் 10 பேர்த்த முன்னாள் நாள் அனுப்பிட்டு இன்னைக்கு காலையில போய் சேர்ந்திருக்கிற ஓ பன்னீர்செல்வம் இந்த சோறு திங்கிறதுக்கு செத்து போயிடலாம், பிச்சை எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த தொகுதியில இருக்கிற ஒரு உத்தமனம் பத்தி நான் பேசியே ஆகணும், பேசாம போகவே முடியாது. ஏன்னா அவரை பேசுற அளவுக்கு எனக்கு வயசு கிடையாது. இருந்தாலும் கூட துரோகம் என்பது வேறறுக்கப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆல் இஸ் வெல் இன் வார். போர்க்களத்தில் எதுவுமே தவறில்லை. உன்னுடைய எதிரியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் தான தர்ம சாம பேத தான தர்மம் அத்தனையும் பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்த போகிறோம் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில். குள்ளம்பாளையத்துல பிறந்த ஒரு குள்ளநெறி என்னென்ன வேலை பார்த்திருக்கு தெரியுமா? கழகத்தை ஒருங்கிணைக்கணுமா. யார கூட்டிட்டு போனாரு? ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அம்மா 3 பேர்த்தையும் கூட்டிட்டு இவர் அங்க போறாரு மாலை போடுறதுக்கு. போட்டு வந்தோடனே அதிமுக